இஸ்ரேல் ஈரான் போர் ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து வர்ற நிலையில போர் பதற்றம் இன்றளவும் குறையலைன்னு தான் சொல்லணும். கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த போர்ல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வர்றாங்க. இந்த தொடர் தாக்குதல்களால் ஈரானில் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடர் தாக்குதல்கள் ஈரானுடைய இராணுவ தளங்கள், ஏவுகணை அமைப்புகள், முக்கிய தலைவர்களை குறிவைத்து நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் உடனடி பதில் தாக்குதல்களை நடத்தியிருந்தாலும் ஈரானுடைய உயர் தலைவரான ஆயத்துல்லா கமேனி, அவருக்கு பிறகு ஈரானோட தற்காலிக தலைவராக கருதப்பட்ட அலி லரிஜானி, அவருடைய மகன் உள்ளிட்ட பல தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. தொடர்ந்து சமீபத்திய தாக்குதல்ல ஈரானுடைய கடற்படை தலைவரான அலிரெசா டங்சிரி கொல்லப்பட்டதா ஈரான் கடந்த திங்கட்கிழமை அறிவித்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த தாக்குதல்ல ஃபைட்டர் ஜெட்ஸ், பிரிசைஷன் பாம்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் போன்ற பல வகை ஆயுதங்களை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தி பெரிய சேதங்களை ஏற்படுத்துச்சு. ஆனா ஈரான் வித்தியாசமான திட்டத்தை கையில் எடுத்தாங்க. முதல்ல குறைந்த உயரத்துல மட்டுமே பறக்கக்கூடிய ட்ரோன்களை ஏவி அந்த நாட்டோட வான் பாதுகாப்பு அமைப்பை குழப்பமடைய செய்து, அதற்கு அப்புறமா அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பெல்லிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தி பதில் தாக்குதல்கள் மூலமா பெரிய சேதத்தை ஈரான் ஏற்படுத்தினாங்க. இஸ்ரேல் மீது மட்டுமல்லாம அமெரிக்காவுடைய தளவாடங்கள் இருக்கக்கூடிய கத்தார், UAE மாதிரியான நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த மாதிரியான தாக்குதல்களால இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் நாடுகளுக்குள்ள மட்டுமில்லாம முழு பிராந்தியத்திலையும் போர் பதற்றம் நிலவ ஆரம்பிச்சது. இந்த போர்ல ஏற்பட்ட தொடர் தாக்குதல்களால உயிரிழப்புகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஈரான்ல 1900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. லெபனான்ல 1100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இஸ்ரேல்ல 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. அமெரிக்க ராணுவத்தினர் குறைந்தது 13 பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. இந்த போர் ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரை பறிச்சது மட்டுமல்லாம உலக பொருளாதாரத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டதிலிருந்து சிலிண்டர் தட்டுப்பாடுகள் வர இந்த போரோட தாக்கம் பல நாடுகளில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில சமீபத்திய சமூக வலைதள பதிவு ஒன்றுல புதிய மிரட்டல் ஒன்றை பதிவிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்படவில்லை அப்படின்னா கார்க் தீவில் உள்ள ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையம் மற்றும் எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் தெரிவிச்சிருக்காரு. இந்த போர்ல பல தலைவர்களை இழந்துள்ள ஈரான் இந்த மிரட்டலுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படின்னு உலக அளவில் பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருது.